இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை ஜூஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க, இன்னும் வரல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. எனக்கு இவ்வளவு உதவி செஞ்ச என் அன்னைக்கு நான் ஒரே ஒரு முத்தம் கொடுக்கணும். உன் உடம்புக்குள்ள வந்ததால உனக்கு முத்தம் கொடுத்தா என் அன்னைக்கு கொடுத்த மாதிரி. உங்களுக்கு கஷ்டம் வந்தா அம்மா வராம இருக்கலாம், அம்மா மாதிரி நான் வருவேன் அத்தை. மகாராணி மாதிரி இந்த வீட்ல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பெருச்சாளி மாதிரி வந்து அந்த பூமி என்கிட்டயே விளையாடுறா. என் முன்னாடி கை ஓங்குறதுக்கு என் மாமாவே யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் அந்த சோபா சந்திராவோட பேரை சொல்லி எவ்வளவு சுலபமா என் மேல கை வச்சுட்டா. புத்திசாலித்தனமா அவ கோவத்தை என் மேல காட்டுறதுக்கு சோபா சந்திராவை பயன்படுத்தியிருக்கா. அந்த பூமியை சும்மா விடக்கூடாது. அவளுக்கு இதோட ஒரு முடிவை கட்டணும், இல்லனா அவ என்ன இப்படிதான் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன் வீட்ல எனக்கே மதிப்பு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா. கட்டுறேன், உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. நினைச்சேன் பெரியமா, அந்த பிரம்ம ராட்சசி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான்னு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்றது தானே அவளோட வேலையே. கோவில்ல போய் அப்படி ஒரு விஷயத்தை யாராவது பண்ணுவாங்களா பெரியமா? நீங்க சொல்றத கேட்கும் போது உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு எனக்கே அத்தைய கொண்டு போட்டுடலாம் போல கோவம் வருது. இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அந்த ராட்சசிய உயிரோட விடுவானா? ஏதோ ராட்சசிக்கு காது மூக்கு அறுத்தா மாதிரி அறுத்து ஊரிய சிரிக்க வைப்பாரு. டேய் வேணாண்டா, எக்காரணத்தை கொண்டோ அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவன் அபூர்வாவை கொல்லாம தூங்கவே மாட்டான். உங்களை இவ்ளோ கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் அத்தையை என்ன பண்ணிடுவாருன்னு யோசிக்கிறீங்களே பெரியமா? அது என் தலையெழுத்துடா. என்னால ககன் வாழ்க்கை நாசமாயிடக் கூடாதுங்கிறதுதான் என்னோட கவலை. சரி, அவங்க கிட்ட இருந்து என்ன அவர் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்ப இருந்த நிலைமையில அவர்கிட்ட என்னால எதுவுமே பேச முடியலடா. வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாருடா. அவர் எங்கதான் போவாரு? அவர் எங்க இருக்காரோ என்னமோ கொஞ்சம் பாருடா. உன்கிட்ட சொன்ன மாதிரி சுலபமா ககன் கிட்ட என்னால சொல்ல முடியாதுடா. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். வேண்டாம் பெரியமா, நான் அப்பாவை தான் தேடி சுத்திட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இந்த வயசுல வீடே வேண்டான்னு சொல்லிட்டு போன அவரு எங்கடா போயிருப்பாரு? சீக்கிரமா அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. சரிங்க பெரியமா. சரி, நடந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கோ. அப்புறம் அவன் கொலைக்காரனா மாறிடுவான். இல்ல இல்ல பெரியமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன்.
கோவில்ல அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னா அப்பா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்பாரு. பா எங்கதான் போயிருப்பாரு? சார், ஹலோ. தம்பி, ஹலோ. உன்னதான். ஏய், ஹலோ. கை கொடு. கை கொடுக்க சொன்ன. ஹலோ. என் பையன் மாதிரியே இருக்க? இருக்காது. என் பிள்ளையா இருந்திருந்தா காரை விட்டு இறங்க மாட்டான். என் மேல காரை ஏத்தி அந்த பக்கம் போய் நிறுத்தி அப்புறமா இறங்கி பாப்பான் நான் இருக்கனா செத்துட்டானான்னு. அவனுக்கு என் மேல அவ்வளோ கோவம். உள்ளனா பாசம் தானே இருக்கணும், அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவம்னு கேக்குறியா? தம்பி, அவன் நல்லவன் தான், தங்கமான பையன். ஒரு காலத்துல அவனுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்புறம் நான் அவனுக்கு வில்லனா மாறிட்டேன். என்கிட்ட பேசுறத விட என் நிழலை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. எல்லாம் என் தலை எழுத்து. பல காரணங்களால, அதுவும் நான் செஞ்ச தப்புனால என் பொண்டாட்டியும் என் பசங்களையும் விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். நான் என் பொண்டாட்டிய விட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அங்க இருந்தா கூட எனக்கு அவங்கள பத்தி தான் யோசனை. மனசு முழுக்க அவங்கள பத்தி மட்டும் தான் நினைப்பு. ஆனா இனிமே எனக்கு அந்த கவலை இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போறேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு. அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், சொல்லிட்டேன். ஏன் சொன்ன தெரியுமா? ஏன்னா என் பொண்டாட்டி சாரதை வச்சுட்டா நான் சும்மா இருப்பேனா?